சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் பேருந்து கவிழ்ந்து 5 பேர் பலியான விவகாரத்தில் சம்பவ இடத்திற்கு சென்று போக்குவரத்து துறை துணை ஆணையர் பிரபாகரன் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தற்பொழுது போக்குவரத்து துறை துணை ஆய்வாளர்கள் அங்கு ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 65 பேர் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான பேருந்தை சேலம் சரக பேருந்து போக்குவரத்து துறை துணை இயக்குனர் பிரபாகரன் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் பேருந்தின் ஸ்டேரிங், பிரேக், கீர் ராடு உள்ளிட்ட அனைத்தும் நல்ல முறையில் உள்ளதாகவும் ஓட்டுநரின் கவனக்குறைவால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் இது போன்ற விபத்துக்களை தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்காடு மலை பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து துறை சார்பாக ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வாகன பேருந்துகள் ஏற்காடு மலைப்பகுதியில் வாகனத்தை ஏற்றும் போது எந்த கீரில் ஏற்றுகிறார்களோ அதே கீரில் பேருந்தை இறக்கும் போதும் அதே கீரில் இறக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் பயணிக்கும் வாகனங்கள் அனைத்தும் காவல்துறையினர் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. கார், பேருந்து உள்ளிட்டவர்களின் ஓட்டுநர்கள் அவர்களோட தகுதி மற்றும் அதே போன்று எத்தனை ஆண்டுகளாக வாகனங்களை இயக்குகிறார்கள் என்ற விவரங்கள் கேட்டு பெறப்பட்டு அதன் பின்னரே சேலம் ஏற்காடு மலைப்பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் முறையான இருக்கை வசதிகள் உள்ளதா, அதே போன்று இருக்கையில் அனைவரும் அமர்ந்து செல்கிறார்களா என்பதை சோதனை செய்து உரிய ஆவணங்கள் சரிபார்த்த பிறகே மலைப்பகுதியில் அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெறும். அதே போன்று ஏற்காடு மலைப்பகுதியில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வாகனத்தை இயக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தற்பொழுது விபத்து ஏற்பட்ட பகுதியில் நேரடியாக சென்று போக்குவரத்து துறை துணை இயக்குனர் பிரபாகரன் அந்த இடத்தை ஆய்வு செய்தார். குறிப்பாக எந்த பகுதியிலிருந்து எவ்வாறு பேருந்து கவிழ்ந்தது, குறிப்பாக இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து முழுமையான ஆய்வை மேற்கொண்ட பிறகு தற்பொழுது இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநர் மீது முறையான போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கார். விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.